சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். 5:10 ஆரம்பிச்சார். 6:20 வரைக்கும் 1 மணி நேரம் 20 நிமிடம் முழுக்க எங்க தலைவர் எப்படி, எங்க தலைவருடைய அப்பா எப்படி, டிமாண்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. திமுக எம்எல்ஏக்களும் அங்க சட்டப்பேரவையில என்ன பண்ணீங்க, திமுக தரப்புல என்ன? இது திமுகவினுடைய குரல். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எந்த ஃபைல் அவர் வச்சிருக்கிறாரு? நான் கேட்குறேன், அவர் ஒரு ஹானஸ்டியான சிஎம். அவர் நான் ஃபைல் வச்சிருக்கேன்னு சொன்னால் இதில் என்ன எங்களை ஒரு மிரட்டி பார்க்குறது? இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற செயல். அது பிசிகே எம்எல்ஏ சொல்ல வச்சு அது அவர் சைமல்டேனியஸாக அதே டயத்தில் அவர் இன்னொரு பேப்பர் ஸ்பீக்கர் வச்சுக்கிறாரு. ஏன் சிஎம் விஜய் அவர்களுடைய எலும்பை உடப்பேன்னு இவ்வளவு ஆவேசமா பேசுவீங்க? நீங்க விசுவாசத்தை காட்டணும்னா நீங்களும் மறந்து இன்னும் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம். விளாத்திக்குளம் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவை சேர்ந்தவருமான திரு மார்க்கண்டேயன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? மிகவும் நல்லா. நம்ம ஸ்டுடியோவுக்கு எப்படி சார், எதில் வந்தீங்க? காரா? ஆமாம். உங்கள் சொந்த காரு? எல்லா எம்எல்ஏ சொந்த கார் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா முதல்வர் விஜய் அவர்கள், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு, உதவியாளர், எரிபொருள் அப்படின்னு. இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க கட்சிக்காரங்க கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுல அவங்க கட்சிக்கு மட்டும் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் எல்லா எம்எல்ஏஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. விசிகே எம்எல்ஏ கோரிக்கை வச்சார் ஜோதிமணி அவர்கள், அதை நிறைவேற்றிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல ஒரு விஷயங்க, இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற செயல். அது நீங்கள் விசிகே எம்எல்ஏ ஒரு டிவிகே எம்எல்ஏ உடைய கோரிக்கை சொல்கிறதுக்கு பதில் விசிகே எம்எல்ஏ சொல்ல வச்சு அது அவர் சைமல்டேனியஸாக அதே டயத்தில் அவர் இன்னொரு பேப்பர் ஸ்பீக்கர் வச்சுக்கிறாரு. எல்லா எம்எல்ஏக்களும் கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க, அதை சிஎம்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது இவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு திட்டமிடுதலாக இருந்திருக்கலாம் அவங்க பார்ட்டியில், அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ இதையே தான் எனக்கும் இப்போ சொன்னார் அப்படின்னு சபாநாயகரும் சொல்கிறாரு. அதாவது முதல்வர் அவர்கள் என்கிட்டையும் அதை தெரிவிச்சாரு சின்ன சீட்டு மூலமாகிறாரு. என்ன நடக்குது இங்கே? இருக்கிற ஊடகங்களில் மின்னம்பலம் ரெகுலராக நீங்கள் சட்டமன்ற விவாதம் இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. நேற்று சிஎம் 110 விதியெல்லாம் வாசிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். நேற்று இருக்கக்கூடிய டிமாண்டு செகண்ட் லீடர் புரோட்டோக்காலில் செகண்ட் லீடர் புசி ஆனந்த். அவர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர். 2 மிகப்பெரிய துறை. ஒரு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொன்ன தாவேகா அதனுடைய பொதுச் செயலாளர் நேற்று 5:10 ஆரம்பித்தார். 6:20 வரைக்கும் 1 மணி நேரம் 20 நிமிடம் முழுக்க எங்கள் தலைவர் எப்படி, எங்கள் தலைவருடைய அப்பா எப்படி, எங்கள் தலைவருக்கு என்ன பிடிக்காது, என்ன பிடிக்கும், அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிடுவார், முழுக்க எதை பிடிக்காது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் முழுக்க டிமாண்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச. இது மிகப்பெரிய அவமரியாதை. இது சட்டமன்றத்திற்கு பெரிய ஜீனியஸ் இருந்த சபை. அது எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த இடம், எப்படியெல்லாம் டிமாண்ட்ஸ் நடந்திருக்கும். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் இந்த மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் புகழ்ந்து பேசும்போது அப்போதைய முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்களும் அதை குறிப்பிட்டார். புகழ்ந்து பேசாதீங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னாரா? ஆமா, மக்கள் பிரச்சனையை பேசும் சொன்னாரு. புகழ்ச்சி இருக்கும். ஒரு என்னைக்குமே ஒரு தலைவனாக இருந்தால் அந்த தலைவனை ஆதரிக்கிறவங்க, அந்த தலைவனுடைய ஃபாலோவர்ஸ் அதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கோட் பண்ணணும். தலைவருடைய சிறப்புகளை திட்டங்களின் வாயிலாக தலைவர் எதில் சிறந்தவர் அப்படி தான் சொல்லணும். அதே சமயம் சார், நீங்கள் சட்டப்பேரவையில் பேசின பேச்சுக்களையும் நாங்கள் பார்த்தோம். சர்ச்சிலேருந்து அருமையாக பேசுனீங்க, பாரதிதாசன் வரிகள்னு அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. அப்படி இருக்கிறவர் ஏன் சிஎம் விஜய் அவர்களுடைய எலும்பை உடப்பேன்னு இவ்வளோ ஆவேசமாக பேசுனீங்க? அங்கே நீங்கள் விசுவாசத்தை காட்டணும்னா நீங்களும் மறந்து இன்னும்
இந்த விஷயத்தை நான் கடந்து போயிட்டேன். அவர் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறார். நான் வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் இந்த கான்ஸ்டியூஷனை படிச்சிருக்கேன். இந்த நாட்டினுடைய ஹைலி சாவரின் மிகப்பெரிய இறையாமை என்பது ஒரு பேச்சுரிமை. நாங்கள் வெளியே போய் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு கூட ஒரு கதவு மூடப்படும்னா முதுகில்லாத உங்கள் லீடருக்கு வந்து முதுகெலும்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. முதுகெலும்பு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? முதுகெலும்பு இல்லாத ஹியூமன் இருக்காங்களா? மனித பிறவியில் யாருக்கும் முதுகெலும்பு ஏன் எலும்புன்னு சொல்கிறது ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. கதவை மூடுனா எலும்பு பிடிச்சிருவேன்னு சொன்ன காரணம் வந்து உடனே வந்து நாங்கள் இத்தனை வருஷ காலத்தில் யார் எலும்பு பிடிச்சிட்டோம்? அந்த கருத்து வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்து பேசுனதுக்கு பிறகு அப்போனா நம்ம இப்படிலாம் கேஸ் போட்டிருக்காங்களே, இது போய் எஃப்ஐஆர் போட்டாங்களே, ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாயிட்டீங்க சார். அப்படியா? இல்லை நான் தப்பாக எதுவும் பேசிட்டேன்னான்னு சொல்லி ஏஐட்ட கூட கேட்க சொன்னேன். என் பையனை விட்டு போட்டு கேள்றான்னு. இல்லை அது தப்பே இல்லை, கரெக்டாக தான் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இது வந்து அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி, அதுதான் இதுதான் நோக்கமே ஒழிய அவருக்கு எனக்கு என்ன இருக்குது. அங்கே இன்னும் சொல்லப்போனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் பேசும்போது கூட டாய்லெட் புரட்சியாளர் அப்படின்னு உதயநிதி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் சட்டப்பேரவையில் பார்க்கும்போது நல்லா நல்லா கலோக்கியலாக எல்லாரும் பேசுகிற மாதிரி தானே இருக்குது. தாவேக எம்எல்ஏக்கள் அமைச்சரை பார்த்து கூட பேசுறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆதவ் அவர்களை பார்த்து கூட இவர் தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் உறவு தான் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்க திமுக எம்எல்ஏ பேசுகிறதா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் கூட உண்மை என்னப்பா அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தானே இருக்குது. ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் உங்கள் தலைவரையே இவ்வளோ கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணுறாரு. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒவ்வொருத்தர்களும் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு மொழி இருக்குது. அப்படியே அவங்களுடைய பேசியிருக்கலாம், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போயிருக்கலாம். எனக்கு அந்த மாதிரியான கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கூட ஒரு சலனம் ஏற்பட்டிருக்குதா? திமுகவுக்கு எம்எல்ஏவே இல்லை, திமுக மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு. இது வந்து எம்எல்ஏன்னு சொல்கிறது ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய தலைவரால் நிப்பாட்டி வச்ச ஒரு கேண்டிடேட். இப்போ 74 பேர் ஜெயிச்சாங்க, கொஞ்சம் கூட்டணி கட்சிக்காரங்க அவங்களோட போயிருக்கிறாங்க, 60 பேர் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க. இதில் இருந்து எம்எல்ஏ இருந்தாருன்னா இல்லாமல் இருந்தாருன்னா இல்லை வெற்றி பெற்ற பிறகு என்ன சலனம் வரும்? அதான் நான் சொன்னேன். அந்த நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய கட்சி, நம்முடைய கொள்கை அதில் பிடிமானம் இருக்குதா, இல்லை தாவேகாவோட ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கான்னு கேட்குறேன். அதாவது திமுகவினுடைய தொண்டர்கள் வந்து வீழுகிற போதெல்லாம் எழுகிற வேகமானவர்கள், அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் இந்த இயக்கம் ஒரு டயத்தில் இருந்துச்சு. பரிதி இளமொழி மட்டும் தான் 2வது தேர்தலில் ஜெயிச்சு மறுபடி போனார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் என்று சொல்லும்போது இன்றைக்கி 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஏன் நாங்கள் அச்சப்படணும்? எதுக்காண்டி நாங்கள் தாவைக்க கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும்? 3 துறைகளுடைய ஃபைலு என்கிட்ட என் மேஜையில் இருக்கிறது உண்மைதான், அதை திறக்க வேண்டிய சமயத்தில் திறப்பேன் அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்கிறாரு. அப்போ எந்த ஃபைல் அவர் வச்சுருக்கிறாரு? நான் கேட்குறேன், அவர் ஒரு ஹானஸ்டியான சிஎம். அவர் நான் ஃபைல் வச்சுருக்கேன்னு சொன்னால் எத்தனை ஃபைல்களை எல்லாம் திமுக பார்த்துருக்கு? சொல்லக்கூடாது. நாங்கள் சட்டப்படியாக எந்த விஷயத்தையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நடத்தியிருக்கோம். எங்களுடைய அரசாங்கம் எதையும் ஒளிவு மறைவற்ற முறையில் தான் நிர்வாகம் பண்ணியிருக்கு. இதில் என்ன எங்களை ஒரு மிரட்டி பார்க்குறது? ஜனநாயகத்தில் தவறுகள் இருக்கிறதுன்னா அதை சுட்டி காமிங்க, வழக்கு போடுங்க, சந்திங்க. உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஃபைல் வச்சுருக்க முடியும்? 3 ஃபைலுங்கிறாரு. அப்போ அவர் குறிப்பிடுறது வந்து அதில் ஊழல் இருக்குது, நான் இன்னும் திறக்கலைங்கிற ஒரு மிரட்டல் துணியாக எடுத்துக்கிறேன். எந்த ஊழல் இருக்கு? ஊழல்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பொய்யான கருத்தை பதிவு பண்ணுறாங்க. நேற்று அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பேசுகிறார். நாங்கள் வந்து உங்களுக்கு கலைஞர் கனவு இல்லத்தில் 5 வருஷத்தில்
உங்களுடைய எங்களுக்கு சுவர் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் வீடு கொடுத்துருக்கோம், 2 ஆண்டு 2 லட்சம் வீடு, 3வது வருஷம் கொடுத்துருக்குற 1 லட்சம் வீடுக்கு 65,000 ஒர்க் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே தேர்தல் வந்துடுச்சு. 2 லட்சம் வீட்டில் கம்ப்ளீஷன் ஆன வீடு 1,80,000 வீடு கம்ப்ளீஷன் ஆகிடும். நான் கேட்குறேன், எங்கள் விளாத்திக்குளம் தொகுதியில் ஒரு 500 வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். அந்த துறை மந்திரி இல்லை அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இல்லை சிஎம் யார் வேணாலும் வரட்டும், எந்த வீடை வேணாலும் பார்க்கட்டும், இதில் சத்தியமாக சொல்கிறேன், எந்த கரப்ஷனும் இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு விஷயத்தை பொய்யாக மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிட்டாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க, மக்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோட்டிக் இமேஜோடு இவங்க வந்துட்டாங்க. இப்போ அதை ஃபுல்லாக இவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. சரி, மக்கள் எதிர்பார்க்கும் போது அதை செய்ய முடியல. அதை செய்ய முடியாத போது என்ன இருக்குது, எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். எவ்வளோ நாள் குறை சொல்ல முடியும்? இப்போ வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, தாவேக அரசு வைக்கிறது, டெண்டர் விட்டதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான ஆதாரங்கள் அடுத்தடுத்து அவங்க வெளியிடுவேன் அப்படிங்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் அதே சமயம் முதல்வர் அறைக்கு அந்த டெண்டர் விடாமையே பணிகள் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு இருக்கு. நாங்கள் டெண்டர் விட்டோம், கவர்மெண்ட் விட்டுச்சு, அதுக்கு எம்எல்ஏக்கும் அமைச்சருக்கும் என்ன இருக்குது? அது ஒரு அரசு நிறுவனம், அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஏஜென்சி இருக்கிறாங்க. டெண்டர்னு சொல்கிறது முதலமைச்சரோ இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ இவங்களுக்கு கொடுத்துறதில்ல, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு அது வந்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் இருக்குது, அதுக்குன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸோ கமிஷனரோ கார்பரேஷனோ பல்வேறு துறைகள் இருக்குது, நடக்குது. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோட நடந்த பிரச்சனையே இல்லையே, யார் சொல்ல? பொதுவாக கேட்குறேன். இப்போதான் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த ஆட்சியில் முதலமைச்சருடைய அலுவலகம் கட்டுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து டெண்டர் நோட்டீஸ் போட்டிருக்கிறதா இன்னுமே தான் போட்டு, ஆனால் வேலை 50% முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கலன்னா இந்த மாதிரியான தகவல்கள் பத்திரிகை செய்தி வெளியாக வருகிறது. எங்களுடைய அரசு ஒரு மிக அருமையாக ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு சென்றிருக்கிறது. இவங்க எதை எடுத்தாலும் அதுக்குள்ளே தவறு இருக்குன்றதான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு மனதளவில் செட் ஆயிட்டாங்க. அப்படி அதாவது எந்த விஷயத்தை பார்த்தாலும் நீங்கள் இதில் நாங்கள் திமுக தான். நான் என்ன கேட்குறேன், நான் உண்மையாக இருக்க போகிறேன், நான் நேர்மையாக வாழ போகிறேன், நாங்கள் தியாகம் பண்ண போகிறோம். யாரும் உண்மையாக வாழ்கிறவன், நேர்மையாக வாழ்கிறவன், தியாகம் பண்ணுறவன் சொல்லிக்கிட்டு தான் செய்யணுமா? நான் கேட்குறேன். நீங்களும் அதுதானே பண்ணீங்க. தமிழர் நலன் இதுக்காக தான் இல்லைங்க, நாங்கள் தமிழர் நலன் திராவிட மாடல் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் இப்படி இருக்க போகிறோம்னு சொன்னோமே வெளியே, நான் தப்பு பண்ண மாட்டேன், இவங்க தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா துறையிலையும் மிகப்பெரிய தப்பு நடக்குதுன்னு சொல்லி வெளியே ஊடகங்கள் நீங்கள் தான் பேசிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியல. ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே இப்போ பேச முடியாது. இல்லை, நீ பேசுகிறீங்களே, ஊடகங்கள் பேசுகிறீங்க, பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, டிரான்சஸில் நிறைய பணம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. நல்ல விஷயத்துக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், இதுதானே. சரி, அந்த கோஆப்ரேட் பண்றோம் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, ஒத்துழைப்பை கொடுக்கின்றோம். அப்ப எந்த இடத்துல எல்லாம் சட்டப்பேரவையில நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? இப்ப அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஜெபமாலை எடுத்துட்டு வந்து அவர் நிதி பட்ஜெட்டை வாசிக்கிறாரு. அடுத்து வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எல்லாம் ஒத்துழைப்பு நீங்க தந்து அமைதியா இருந்துட்டீங்களோ திமுகல? அதாவது ஒத்துழைப்புன்னு சொல்றது வந்து எங்களுடைய இப்போ அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து அதை வந்து முதல் பாடலாக பாடணும், அரசு நிறுவனங்கள் எல்லாம் பாடணும், சட்டமன்றத்தில் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம். நீங்கள் டீலிமிட்டேஷன் குறிப்பிட்ட எங்களுக்கு அந்த 7.18% வந்து நிலைநிறுத்துகிற நேரத்தில் அந்த விஷயத்தில் உட்பட்டு நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொன்னோம். காவேரி இஷ்யூ நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பும், அதே நேரத்தில் மரிய வில்சன், அதை தான் நான் சொல்கிறேன், மோதிரவர்களால் கொட்டுப்படணும் பழமொழி சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, புதுசாக வந்திருக்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்திருக்கிறாரு, அவரை வந்து அகென்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஒரு அரசில் வந்து அமைச்சராக இருக்கிறவர்,
அரசியல் பிரமாணத்தின்படி ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்து வந்துக்கிறார். அவர் வந்து மதத்திற்கோ இனத்துக்கோ எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து அந்த அவையில் நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், ஜெயினராக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு செக்யுலர் ஸ்டேட் தான் நம்ம தமிழ்நாடு. இந்த விஷயத்தில் அவர் பேசுனதை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. யாரை பார்த்து? அவர் ரொம்ப நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மைக்கை உடைக்கிறாரு, கீழே போடுறாரு. சரி, அவர் எதையாவது திடீர்னு எலிமினேட் ஆகி அதான் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான். நாளைக்கு வந்து ஒரு தமிழ்நாடுடைய டெக்கோரமே அந்த இடத்துல போயிடும். பார்த்தீங்களா, அசம்பிளியில் வச்சு ஒரு மினிஸ்டர் வந்து அதை விட வல்கராக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன ஆயிரும், எல்லாமே வீடியோவில் வந்து ஷூட் ஆகி போயிட்டே இருக்கும். சரி, அதே சமயம் அந்த செயல்பாடுகள்ங்கிறது இருக்கட்டும், அவர் வந்து டென்ஷன் ஆனாரு, அந்த செயல்பாடுகள் இருக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கு. இதுக்கு என்ன நீங்க ரிப்ளை பண்ணீங்க திமுக தரப்புல? என்னுடைய ரிப்ளை தான் நான் சொல்லி அங்க நான் கேட்கிறேன், இது உங்களுடைய தனிப்பட்டதா எடுத்துக்கிறேன். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. திமுக எம்எல்ஏக்களும் அங்க சட்டப்பேரவையில என்ன பண்ணீங்க, திமுக தரப்புல என்ன? இது திமுகவினுடைய குரல். ஆனா இன்னும் திமுக மைனாரிட்டிங்கிற புள்ளியில இருக்கா? நான் நேரடியாவே கேக்குறேன், இன்னும் மைனாரிட்டி வாக்குகள் நமக்கு வருங்கிற நம்பிக்கையில இருக்கிறீங்களா? அதனாலதான் அவர் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் செய்கிற அந்த செய்கையும் சரி, பேச்சும் சரி, அவர் தமிழுக்கு சொன்னதுக்கும் கிறிஸ்டியனுக்கு சொன்னதுக்கும் அமைதியா நீங்க கடந்து போறீங்களா? இல்லைங்க, எங்களுடைய வன்மையான கண்டனங்களை எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதாவது மரிய வில்சன், நாங்கள் இப்போ மைனாரிட்டி, எங்கள் தலைவர் வந்து எல்லாருக்குமான தலைவருங்க. நாங்கள் வந்து சிறுபான்மை பாதுகாவலன் நீங்க தானே? இல்லை, எல்லாரையும் பாதுகாக்கும் போது சிறுபான்மையினரையும் பாதுகாக்கணும்ல. இந்த நாட்டிற்கு எல்லாரும் ஒன்று தான், இதில் வந்து என்ன இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் ஆட்சியில் தான் மிக அதிகமான கும்பாபிஷேகங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் வந்து எங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து இவங்க இந்த மதம், இந்த இனம், இந்த இதில் அதெல்லாம் பார்க்குறதில்ல. திமுக நாங்கள் பெரியார் வளர்த்த கட்சிங்க. அது வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறாரு, அவர் சமூக விரோத செயலை செஞ்சாலும் சரி, அது இந்து செஞ்சாலும் சரி, அது இஸ்லாம் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் ஒன்று தானே. சமூக விரோத செயல்களுக்கு எதிர்ப்பான கட்சி தான் திமுக. இதில் வந்து யாருக்கும் வந்து அதில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சி இல்லை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான், நீங்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், முதல்வர் விஜய் அவர்களை தாக்கி பேசுவதில் முன்னணியில் இருக்கிறீங்க. அது ஏதாவது அஜெண்டா போட்டிருக்கிறீங்களா தூத்துக்குடி மாவட்டத்தில்? எங்கள் மாவட்டம் சொல்கிறது தான் வந்து ஒரு பயோனியர். ஒரு 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 விஷயத்தை தொடங்கும் போது நோடல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன், நோடல் டிஸ்ட்ரிக்ட்னா முதல் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் தொடங்கும்? மகளிர் சுய உதவி குழு 1989 கலைஞர் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் போய் தொடங்கினார். அப்போ வந்து எங்கள் மாவட்டம் பாரதியார், வீரன் அழகுமுத்துக்கோன், வீரன் சுந்தரலிங்கம், வீரபாண்டிய கட்டபொம்மன், வாவு சிதம்பரனார், வாஞ்சிநாதன், ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பூலித்தேவன், இப்படின்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன் சொல்லிட்டு மாபெரும் போராளிகளை கொண்ட இடம் எங்கள் ஊர். அதனால் அந்த மண்ணுக்கே உரித்தான ஒரு விஷயம். பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்கிற கட்டபொம்மன் ஆண்ட அந்த இடத்துக்கு முயலை நாய் விரட்டி வேட்டையாடும். அந்த இடத்துக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டியதாக என்ன உண்டு, ஒரு வரலாறு உண்டு. அந்த மண்ணுக்கு போனவுடன் சாதாரணவர்களெல்லாம் சரித்திர புருஷர்களாக ஆவார்கள். எங்கள் ஊர் ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஊர். அதனால் வேகமும் கோபமும் நியாயமும் எங்களிடமிருந்து கருத்துக்களாக வெளிவருவதில் ஆச்சரியமில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேகம் அதிகமாகத்தான் இருக்கிறது, ஆரம்பித்து வச்சிருக்கிறீங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் அது எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, நிறைய தகவல்களை கொடுத்ததற்கு. வணக்கம். இதுவரை விளாத்திக்குளம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திமுகவை சேர்ந்த திரு மார்க்கண்டேயன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.